சோமலை சாம்பலாக்கி சுறுசுறுப்பை உணவில் அவர்களை கைப்பற்றி எல்லோரும் உற்சாகத்தை கொடுக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். முதலமைச்சர் மாணிக்கிழங்க வேலூர் கோட்டை மைதானத்தில் 3ஆம் ஆண்டு மாபெரும் புத்தக திருவிழாவுக்கு குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் மரியாதைக்குரிய மாநகராட்சி மேயர் அவர்களையும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குடியாத்தம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இவ்விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டுள்ள வணக்கத்திற்குரிய மேயர், துணை மேயர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். விழாவில் கலந்து கொண்டுள்ள ஒன்றிய குழு தலைவர்கள் மற்றும் மாநகராட்சி குழு தலைவர் மற்றும் அனைத்து மாவட்ட நூலக அலுவலர் அவர்கள் புத்தகங்களை சிறப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய வேலூர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புத்தக வழங்கை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. புத்தக வழங்கை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மரியாதைக்குரிய மாநகராட்சி துணை மேயர் அவர்கள் புத்தக வழங்கை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மாநகராட்சி ஒன்றிய குழு தலைவர் ஜீவாகுப்பம் அவர்களுக்கு புத்தக வழங்கை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மண்டல குழு தலைவர் புஷ்பலதா அம்மையார் அவர்களுக்கு புத்தக வழங்கை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மண்டல குழு தலைவர் 3 விஷித் கான் அவர்களுக்கு புத்தக வழங்கை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறது. மண்டல குழு தலைவர் 2 நரேந்திரன் அவர்களுக்கு புத்தக வழங்கை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒன்றிய குழு தலைவர் ஜீவாகுப்பம் அவர்கள் வாழ்த்து விழாவினை அனைத்து மாவட்டங்களிலும் நடத்த சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கல்லூரி மாணவர்கள் மிக அதிகமானவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்காகவே உங்களை பார்க்கணும்னு விரும்பினேன். உங்களுடைய கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். தமிழ் மீடியத்திலே படிச்சிருந்தாலும் என்னுடைய ஆங்கில அறிவு வளர்கிறதுக்கு லைப்ரரி தான் மிகவும் உதவுச்சு. அதனால மாணவர்கள் ஆகிய நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற மாபெரும் புத்தக திருவிழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி IAS அவர்களே, விழாவில முன்னிலை கலந்து கொண்டிருக்கிற வேலூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினரும் வேலூர் மாநகர கழகத்தினுடைய செயலாளரும் ஏழை பங்காளருமான தம்பி கார்த்திகேயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டு நம்முடைய வேலூர் மாநகர செயலாளரும் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே, வணக்கத்துக்குரிய வேலூர் மாநகராட்சி மேயர் அவர்களே, குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மற்றும் மாநகராட்சி ஆணையர் அவர்களே, மண்டல குழு தலைவர்களே, ஒன்றிய குழு தலைவர் அண்ணன் ரவிச்சந்திரா அவர்களே மற்றும் இங்கு பெருந்திரளாக கலந்து அனைவரை வரவேற்ற மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே, பெருந்திரளாக கலந்து கொண்டுள்ள மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நம்முடைய தமிழக அரசின் சார்பில் இந்த புத்தக கண்காட்சி வருடந்தோறும் திறந்து வைத்திருக்கும். இன்று நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தால் அவர் எண்ணற்ற புத்தகங்களை பார்த்து வாங்கியிருப்பார். ஏனென்றால் அவருக்கு ஒரு புத்தகம் என்றால் அவ்வளோ ஒரு பிரியம். அந்த மாதிரி எப்போதுமே நாங்கள் காட்பாடியில் அவர் நீண்ட கால சட்டமன்ற உறுப்பினர், எல்லா லைப்ரரிக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலேருந்து இந்த மாதிரி நிறைய லைப்ரரிலாம் கட்டி கொடுத்துருக்கார். நம்முடைய அரசாங்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் தான் இன்னைக்கு இந்த தமிழக முதல்வர் இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். கல்வி எந்த ஒரு மாநிலத்திலும் இன்று தமிழகத்தில் இந்தியாவிலே ஒரு தமிழகத்தில் தான் முதல் மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு முக்கியத்துவம் வாய்ந்த நம்முடைய முன்னாள் முதல்வர் தலைவர் அவர்கள் எண்ணற்ற இந்த கல்விக்கான ஒன்று நம்முடைய முதல்வர்களுக்கே தெரியும். இந்த மாணவர் செல்வங்களுக்கெல்லாம் மாதம் 1000 வீதம் தமிழ் புதல்வன் திட்டம்,
நாம் இந்த புதுமை பெண் திட்டம் என்று எண்ணற்ற ஒரு திட்டங்களை தினம் தினம் இந்த மாணவ செல்வங்களுக்காகவே ஆற்றிக் கொண்டிருக்கிறார் நம்ம முதல்வர். அந்த ஆகையால் இந்த அண்ணன் சொன்னார் ரவிச்சந்திரன், புத்தகம் வாசிப்பது மட்டுமே அறிவை வளர்க்கும் என்று. ஆனால் இப்போ சொன்ன மாதிரி நிறைய மாணவர்கள் செல்போனுக்கே அடிக்ட் ஆகிட்டு இருக்கோம். அதெல்லாம் கண்டிப்பாக அண்ணன் சொன்ன மாதிரி யாரும் அதுக்கெல்லாம் இருக்குன்னா இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி கண்டிப்பாக நீங்கள்லாம் புத்தகம் வாசித்து தங்கள் அறிவை வளர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உயர்நிலை பள்ளிகள், கல்லூரிகள், பெண்களுக்கான கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள், தொழில் பயிலுகின்ற அந்த நிலை கல்வியினுடைய அந்த தரத்தை உணர்ந்து, முக்கியத்தை உணர்ந்து அன்று இருந்த முத்தைய முதலியார் அவர்களும் இதற்காக முழு முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். பாரதிதாசனார் அவர்கள் சொல்லும் போது படி படி, காலையில படி, மாலையில படி, முக்கியத்தை எடுத்து சொன்னார்கள். அந்த வகையில தான் கல்லூரியில பள்ளியில படிப்பது அந்த பாட புத்தகங்களை படித்தால் மட்டும் போராது. மற்றவர்களும் அந்த நூல் நிலையத்திற்கு என்ன படிப்பார்கள். உதாரணத்துக்கு பெயரால் ஒரு நூல் நிலையம், பெரிய நூல் நிலையம் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஏன் என்ன காரணம் என்று சொன்னால் படிப்பதற்கான வசதி. படிப்பதற்கான வசதினால் படிப்பதற்கு நூல்கள் வேண்டுமே. அந்த நூல்களை பதிக்கின்ற பதிப்பாளர்கள் தான் இந்த செயலாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை புத்தகத்தை படிப்போம், நூல் நிலையங்களுக்கு செல்வோம், அறிவை வளர்த்துக் கொள்வோம். தயவுசெய்து மாணவர்கள் அமைதியாக இருக்கு, யாரும் பேசாதீங்க. நீங்க பேசினா நாங்கள் பேசுறது என்ன உங்களுக்கு கேட்காது. தயவுசெய்து அமைதியாக. புத்தக வாசிப்பு என்பது வாசிப்பு பழக்கத்தை மட்டும் மேம்படுத்துவதில்லை, நம்முடைய அறிவையும் மேம்படுத்துவது. புத்தகம் வாசிக்க வாசிக்க நாம் அனைத்து புத்தகங்களும் நாடி சென்று நாமளே வாசிக்க பழக்கத்தை உருவாக்க முடியும். சென்னையில் மட்டுமே நடைபெற்றிருந்த இந்த புத்தக கண்காட்சி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற வேண்டும் என்று கூறி இந்த வேலூர் மாநகராட்சியில் இதோட 3வது ஆண்டு இந்த புத்தக கண்காட்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. நம் மாண்புமிகு முதலமைச்சராக ஆன பிறகு அனைத்து இடத்திலும் நூலகத்தை விரிவுபடுத்த பல்வேறு திட்டங்களை வகுத்து வந்தார். மதுரையில் கிட்டத்தட்ட 200 கோடியில் ஒரு மாபெரும் நூலகத்தை கட்டி கொடுத்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் என்று பெயரிட்டு அந்த நூலகத்தில் கிட்டத்தட்ட 50 லட்சம் புத்தகங்கள் இருக்கிறது. ஒரே நேரத்தில் 50,000 பேர் உள்ள சென்று வாசிக்கும் அளவுக்கு பெரிதாக கட்டி மதுரை மாநகரம் சங்கம் அளித்த மாநகரத்தில் நூலகத்தை கட்டி கொடுத்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் இன்றைய பட்ஜெட்டில் ஒவ்வொரு மாநகராட்சியிலும் 5 கோடியில் நூலகத்தை உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நம் வேலூர் மாநகராட்சியில் பழமை வாய்ந்த ஒரு நூலகம் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு மட்டுமே நூலகம் வேண்டும் என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் உருவாக்க வேண்டும் என்று நம் வேலூர் மாநகராட்சியில் பின்புறம் இன்று 21 லட்சத்தில் நூலகம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எண்ணற்ற பல திட்டங்களையே வகுத்து தந்தவர் தான் நம் முதலமைச்சர் அவர்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த உலக புத்தக நாளை முன்னிட்டு நாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புத்தகத்தை நேசிங்கள், புத்தகத்தை வாசிங்கள், புத்தகத்தை மற்றவர்களுக்கு பரிசாக வழங்குங்கள் என்று கூறியிருக்கிறார். இங்குள்ள மாணவ மாணவிகள் புத்தகத்தை படிப்பது மட்டும் இல்லாமல் அவர் அறிவு திறனை மேம்படுத்தி அனைத்து துறையிலும் முன்னேற வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேலூர் மாவட்டம் பொருந்திருக்கும் நம் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அம்மையார் அவர்களுக்கும், வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் வாழ்த்துறை மட்டும்தான் வரும் என்று சட்டமன்றத்தில் சொன்ன ஒரு முதலமைச்சர் தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். மாணவ செல்வங்களை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நிலையில்தான் என் தலைவர் கலைஞர் அண்ணாவின் நூற்றாண்டு விழாவில் அண்ணாக்கு நூற்றாண்டு லைஃப் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் அறிவிப்பசி சிறப்பாக வளர்த்து கொண்டால் எல்லாரும் இப்போ நம்ம துணைப்பேற்ற சொன்னேன், இதெல்லாம் நீங்கள் எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு இதையெல்லாம் படித்து இந்த எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பு ஏற்பாடு செய்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பெருமதிப்புக்கு மரியாதைக்குரிய
மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமுறை வழங்கி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார்பில் மாபெரும் புத்தக கண்காட்சி, 3வது புத்தக கண்காட்சி விழா மண்டலம் 2, 3 அனைத்து மாநகரத்திலே மட்டுமல்லாமல் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த புத்தக கண்காட்சி நடைபெற்று பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அனைவரும் குடும்பத்தோடு வந்து நம்முடைய அனைத்து புத்தகங்கள் என்னெல்லாம் புத்தகங்கள் இருக்கிற முதலமைச்சர் அவர்களுடைய சிறப்பு முயற்சியாக இந்த நடைபெற இருக்கிறது. இந்த புத்தக கண்காட்சியிலே குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் படிக்கக்கூடிய புத்தகங்கள் இங்கே இருக்கிறது. அவற்றை எல்லாம் கண்டு பயன்பெற வேண்டும் என்பதை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அவர்கள் புதுடெல்லியில் உள்ள ASI அதிகாரிகள் அமைச்சகத்திலே பேசி இந்த புத்தக கண்காட்சியை இங்கே நடத்துவதற்கான அனுமதியை பெற்று தந்ததற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கலை நிகழ்ச்சிகள் இங்கே இந்த மேடையிலே நடைபெறுகிறது. அதே போல மாலை 5 to 8 மணி வரை நம்முடைய மாநிலத்திலே மிகச்சிறந்த பேச்சாளர்களாகிய முன்னாள் தினமும் மாலையிலே அவர்களுடைய பேச்சை நாம் கேட்கலாம். அதே போல நம்ம மாவட்டத்தை சார்ந்த தமிழறிஞர் ஐயா பதுமனார் அவர்கள், பாபா செல்லதுரை ஐயா அவர்கள் போன்ற பல்வேறு தமிழ் அறிஞர்களும் இங்கே பேச இருக்கிறார்கள். ஆக நீங்கள் எல்லாம் இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த புத்தக கண்காட்சியை வந்து கண்டுகளித்து புத்தகங்கள் பெறுவதோடு செவிக்கும் உணவளிக்கும் வகையிலே மாலையிலே இங்கே நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் குடும்பத்தோடு பங்கு பெற வேண்டும் என்பதை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொண்டு அரசு மாணவ மாணவியரின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செய்து ஒரு ஆசிரியருக்கு ட்ரைனிங் கொடுத்து உங்க மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுங்க, என்னென்ன வாய்ப்பு இருக்கு படிக்கிறதுக்கு. அரசு பள்ளியிலே படித்த ஒரு மாணவ மாணவியர் கூட உயர்கல்வியில் சேராத ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டுவிடக் கூடாது என்பது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முழு முனைப்போடு தொடர்ந்து படித்த மாணவி உயர்கல்வி படித்தால் மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம். அதே போல நான் முதல்வன் என்ற திட்டத்தில் கல்லூரியில படிக்கும் பொழுது வேலை வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ட்ரைனிங்கை வழங்கி 3 ஆண்டு படித்து முடித்தவுடன் அவர்களுக்கு வேலை கிடைப்பதற்காக அந்த போய் 1 வாரம் ட்ரைனிங் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு திட்டத்தை நான் முதல்வன் திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் எல்லாம் பயன்படுத்தி கொண்டு இந்த ஆண்டும் நம்முடைய மாவட்டத்தில் இருந்து நான் முதல்வன் திட்டத்தில் பல்வேறு சகோதர சகோதரிகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புக்கு இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தமிழக அரசினுடைய சார்பில் இந்த நேரத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த 10 நாள் சென்ற ஆண்டு புத்தக திருவிழாவிலே நம்முடைய மாவட்டத்தில் நல்ல சிறப்பாக நடைபெற்றது. 50,000-க்கும் மேற்பட்டவர்கள் பார்வையிட்டார்கள் என்று பாப்பாசி மிக பெருமையாக சொன்னார்கள். இந்த ஆண்டு அதை விட அதிகமாக இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய குழந்தைகளோடு வந்து, பெரியவர்கள் குழந்தைகளும் வந்து இந்த புத்தக திருவிழாவை பார்வையிட்டு மாலை நேரத்தில் இங்கே நடைபெறுகின்ற கலந்துரையாடல்கள் இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து நம் அனைவர் வாழ்வும் ஒளிமயமாக ஆக வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த தமிழக அரசிற்கும் பொது நூலக துறையினருக்கும் இந்த விழாவினை இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற பொது நூலகத்துறையை சார்ந்த மாவட்ட நூலக அலுவலர் மற்றும் அவர் குழுவை சார்ந்தவர்கள், இங்கே 80க்கும் மேற்பட்ட பதிப்பாளர்களை அழைத்து வந்து இந்த புத்தக திருவிழாவை வெற்றி பெறுவதற்கு எங்களுக்கு உறுதுணையாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற பாப்பாசியை சார்ந்த நண்பர்கள் அத்துணை பேருக்கும், பத்திரிகை துறையினர் அத்துணை பேருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறோம். நன்றி. முதலமைச்சர் அவரின் ஆணைக்கிணங்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலகத்துறை இணைந்து நடத்தும் 3ஆம் ஆண்டு மாபெரும் புத்தக திருவிழா 2022
25ற்கு வருகை புரிந்து இந்த புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்து தலைமுறையாற்றிய மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.